உயிரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவாயாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்கிற மாதிரி அவரை ஆராதிக்கணும். ஆமென். அவரை பிரசன்னத்தை நாம் உணரணும். ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் செல்லும் போதெல்லாம் ஆண்டவருடைய அற்புதத்தை நான் பார்க்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்கணும். இப்படிப்பட்ட உணர்வோடு தான் ஆராதனைக்கு வரணும். ஹல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். பரவாயில்ல, இந்த அம்மா இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த ஐயா ஆராதனைக்கு வந்துட்டாங்க. இப்படி மனுஷன் முகத்தை என்ன செய்கிறான் பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், இருதயத்தை பார்க்கிறார். என்ன சிந்தையோடு நம்ம ஆராதனைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறோம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. வெளியே ஆராதிக்கிற மாதிரி இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள இருதயம் எப்படி இருக்குது ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் விரும்புகிற பலி எல்லாம் நொறுங்குண்டதுமான பலியை விரும்புகிறார். அவர் பாவ நிவாரண பலிகளில் அல்ல, தகன பலிகளில் அல்ல, நறுங்குண்டதுமான பலியை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்படணும். கள்ளத்தனமான ஆராதனைகள் அல்ல, கபடத்தனமான ஆராதனைகள் அல்ல. அவர் விரும்புகிற பலி, உண்மையான பலி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், சிந்தனைகளிலே பரிசுத்தம், நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்தம், பரிசுத்த ஆராதனையை அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நம்முடைய நடக்கை ஆண்டவருக்கு ஆராதனையை செலுத்தணும். நம்முடைய பேச்சுகள் ஆண்டவருக்கு ஆராதனையை செலுத்தணும். நம்முடைய பார்வைகள் ஆண்டவருக்கு ஆராதனையை செலுத்தணும். அதுதான் ஆராதனை. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரம் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொகுசா இருந்துகிட்டு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. சிறைச்சாலைக்குள்ளே பவுலும் சீலாவும் நடுஜாமத்திலே கட்டப்பட்ட நிலைமையில ஆண்டவரை ஆராதிக்கிறோமே, அதுதான் உண்மையான ஆராதனை. எனக்கு எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, அதனால் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று யோபு சொல்லவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னானே, அதுதானே உண்மையான ஆராதனை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆராதனையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாம் இழந்த நிலைமையிலும் ஒருவன் கர்த்தரை ஆராதிக்கிறானே, அதுதான் மேன்மையான ஆராதனை. அதுதான் மேன்மையான ஆராதனை. அதுதான் உண்மையான ஆராதனை. எதுவும் என்னிடத்துல இல்ல, பொன்னோ வெள்ளியோ என்கிட்ட இல்ல, காசோ பணமோ என்கிட்ட இல்ல, சொத்தோ வீடோ என்கிட்ட இல்ல, ஆனா இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அவரை நான் ஆராதிக்கிறேன். வாருமையா போதகரே வந்து